எல்லாம் என்ன பண்றீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மதியம் லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சிருப்பீங்க. நான் இப்பதான் லஞ்ச் வேலையே ஸ்டார்ட் பண்றேன். அதுக்குள்ள வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டேன். 2-3 நாளா ஒரு மாதிரி வேலையே செய்யல. அதனால வேலையெல்லாம் அப்படியே வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம், அதாவது சுத்தம் பண்றது, அதாவது சும்மா கூட்டுறது, துடைக்கிறது. நான் எனக்கு எப்பவுமே மைனூட்டா இருக்கணும், வீட்டுல நல்லா பளிச்சுன்னு இருக்கணும், துடைக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதனால இன்னைக்கு நம்ம வீட்டுல மதியானம் கல்பனா வந்து இங்க காலேஜ் வரைக்கும் போயிருக்கா. ஸோ அவ வரத்துக்குள்ள அவளுக்கு கொஞ்சம் சரி, அவ வந்து நேத்தே வந்து பாவம் வேலை செஞ்சா. உங்ககிட்ட பேசிக்கிட்டே அப்படியே நான் வந்து சமைக்கிறேன். உங்ககிட்ட வந்து காட்டிக்கிட்டே நான் சமைக்கிறேன். என்ன சமைக்கிறேன், ஏது சமைக்கிறேன்றதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே நான் சமைக்கிறேன். ஆல்ரெடி நான் இந்த ரெசிபி போட்டுறது இருந்தாலும் பரவாயில்ல. நான் எப்பயுமே உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே சமைக்க போறேன். அதுக்கு உங்ககிட்ட பேசிட்டு சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்ன சமைக்க போறேன்றதை பார்க்கலாமா? இது லைட் போட்டுக்கிறேன், கொஞ்சம் வெளிச்சமா தெரியணும்ல அம்மா. இப்போ வெளிச்சமா தெரியறேன்னாப்பா? வெளிச்சமா இருக்குதா? ஓகே. இப்போ பாருங்க, நான் செய்ய போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, காளான் பிரியாணி செஞ்சிடலாம் இன்னைக்கு மதியானத்துக்கு அப்படின்ட்டு ஒரு டம்ளர் நான் வந்து ஜீரக சம்பா அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன். அந்த காளான் பிரியாணி செய்யறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. இங்க பக்கத்துல ஒரு வீட்டுல வந்து ஒரு அம்மா வந்து, நம்ம பக்கத்து அவங்க வீட்டுல அம்மா தான் நல்லா சுத்தபத்தமா செய்வாங்க. அந்த அம்மா வந்து ஒப்பிட்டு எப்பவுமே போட்டு தருவாங்க சூடா. யாராவது கேட்டாங்கன்னா, அவங்க கடையெல்லாம் வைக்கல, வீட்டுல யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10, 100, 200, 1000 ஒப்பிட்டு கூட போட்டு தருவாங்க. அது மாதிரி இன்னைக்கு யாருக்கோ ஆர்டர் வந்ததான், ஒரு 1000 ஒப்பிட்டு ஆர்டர் வந்ததான். அதனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 10 ஒப்புட்டு, ஒரு ஒப்புட்டு 10 ரூபாய், 10 ஒப்புட்டு வேணுமான்னு கேட்டாங்க. சரி வேணும் அப்படின்னு நான் சொன்னேன். பாருங்க, உங்ககிட்ட பேசிட்டே இருக்க, கல்பனா வந்துட்டா. இருங்க அப்படியே காட்டுறா பாருங்க. இருங்க அப்படியே காட்டுறேன். இது எப்படி காட்டுறது கல்லு? இது எப்படி காட்டுறது? நிறுத்திட்டு தான் காமிக்குமா? இந்த பாருங்க இருங்க காட்டி காட்டுற கம்மு. நான் கட் பண்ணிடுவேன். கம்மன் கல்பனா அடிச்சு போடுவேன். இங்க பாருங்க, போயிட்டு வரும்போது என்னென்ன வாங்கிட்டு இருக்கு பாருங்க. முசுடு, தீனி முசுறு, பிஸ்கெட் பாக்கெட் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்குது. வந்துட்டா புள்ள வந்ததும் செய்யலாம், புள்ள வந்ததுன்னு செய்யலாம்னு நினைச்சேன். என் புள்ள வந்ததுனாலதான் எனக்கு தைரியமே வந்தது. என் புள்ளனாலதான் எனக்கு உயிரே எனக்கு. சரி, இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இப்ப வந்துட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. சோ அவங்களே கண்ணே சாமிக்கெல்லாம் ஸ்கிரீன் போடு, எல்லாம் வீடுல தொடச்சு வச்சிருக்க, புள்ள வரதுல தொடக்கணுமே தொடச்சு வச்சிருக்கேன். ஸ்கிரீனை போட்டு அங்கங்க இதை விரி, மேட்டை விரி. ஓகே வாங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். அடுப்பு பத்த வச்சாச்சு, பத்த வச்சுட்டு தண்ணி இருந்தால் ஊற்றிக்கலாம். இதுலேயே ஊற்றிட்டு அது காயிட்டோம். அதுக்குள்ள நம்ம இது பண்ணிக்கலாம், பொருளுங்களை எடுத்து வச்சுக்கலாம். தான் உழுவுது. சரி, பட்டை லவங்கம் எடுத்து வச்சுக்கோமா. பட்டை ரெண்டு ஏலக்காய், நல்லா ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம், கொஞ்சமா கல்பாசி, அப்புறம் வந்து இந்த ஒரு இது பேர் என்ன, மராட்டி முக்கா. இது பாருங்க, மராட்டி முக்கு ஒண்ணு. இதெல்லாம் அந்த பிரியாணி செலவுலாம் எல்லாமே போட்டாதான் அது ஒரு பிரியாணிக்குன்னு. அந்த மராட்டி முக்க சொல்லி கொடுத்தது நான் தான். அது மராட்டி முக்குன்னு பாருங்க. இப்போ இந்த பாருங்க, இந்த நட்சத்திர சோம்பு அது ஒன்று எடுத்துக்கலாம். ஒன்று போட்டா போதும், ஏன்னா ஒரு கிலோ தான். கண்ணே இந்த பக்கெட்லாம் அங்கங்க எடுத்து வைக்கணும். வேலை செய்யணும். பெத்த தாய்க்கு வேலை செய்யணும். எல்லாருமே தாய்க்கு தான் வேலை செய்யணும். கமெண்ட்ல கேட்காதீங்க. பிரிஞ்சி இலை வந்து இப்போ மேலே இருக்குது. இதை நம்ம இந்த ஒரு இதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு இப்போ வேணாம், உனக்கு பிடிக்குமே காமிச்சிருக்காங்க. என்னது ஒன்றுங்க லேசுங்க, அதாங்க காமிக்கிறேன்டா. எனக்கு பச்சை கலர் லேஸ், அந்த வெங்காயம் ஃப்ளேவர் இருக்குல்ல, அந்த லைட் கிரீன், அதுதான். இப்போ இது அப்பப்போ நான் அங்கங்கே வைக்கிறதுக்கு அங்கங்கே ஆயுதம் வச்சிருப்பேன். இது அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, அது ஏன் ஆயுதம்னா அவங்க கொஞ்சம் குள்ள மணி தரதுனால. ஓகே, இப்போ குக்கர் காஞ்சிடுச்சு. எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி சாப்பாடு கொஞ்சம் எண்ணெய் உண்டனை ஊற்றிக்கோங்க. ஏன்னா எல்லாம் ஒன்றா செய்கிறோம், எல்லாமே ஒரே 1 pot ரைஸ். நெய் வேறு தீர்ந்து போச்சு, நெய் வாங்கணும். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். போதும், 1 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்குது. காஞ்சதும் நம்ம இந்த ஸ்பைசஸை போடலாம். இன்னைக்கு வந்து மீல் மேக்கர் சில்லி, அதுக்கு பாருங்க தான் மசாலா போட்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலுமிச்சம்பழம் எல்லாம் விட்டு நல்லா காரம்லாம் போட்டு காரசாரமாக எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் தயிர் பச்சடி போட்டு வச்சுட்டேன். இந்த ஒப்பிட்டு வச்சு இன்னைக்கு மதியானம் லஞ்சு கதையை இன்னைக்கு மதியானம் லஞ்சை முடிச்சிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இனிமேட்டுன்னு சொல்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே போட்டாச்சு. இப்போதான் வீட்டு வேலையை முடிச்சேன். எங்கள் வீட்டை நான் காட்டுறேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன் எப்படி பளிச்சுன்னு நீட்டாக இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. மேட்டாக விரிச்சு போடுமா? புக்காலிலாம் ஒரு பெட்டு மேலே இருக்கலாம், எடுத்து போடு. காட்டுறேன் உங்களுக்கு.
அது சமைச்சிட்டு நடுவில் இந்த வெங்காயம் வதங்குற நேரத்தில் காமிக்கிறேன். அது இருந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பச்சை மிளகாய் போடலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய்க்கு மேலேயே நான் எப்பயும் சொல்கிற டைலாக் தான், வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் போட்டோம்னா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வாங்க, வெங்காயம் வதங்கிறதுல உங்களுக்கு நான் என் வீட்டை காட்டுறேன். நான் எப்படி சுத்தம் பண்ணி வச்சுருக்கன்றதை காட்டுறேன். கிச்சனில் நாங்கள் வேலையை முடிச்சுட்டு கையோட தொடச்சிடுவேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் எங்கள் வீட்டை நான் அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். வாங்க, இது எப்படி கண்ணு சுற்றி காட்டுறது? சுத்தமாக அப்படியே பாருங்க. வீடு பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்கதா. தரெல்லாம் எனக்கு வீடு தொடச்சா அப்படியே பளிச்சுன்னு நீட்டாக இருக்கணும். சும்மா குப்பை கால் தான் இப்படி வச்சோம்னா அந்த கால் வந்து இப்படி பிசுப்பு நரன்னு கூடாது. இப்படி வச்சா அப்படி பட்டுன்னு ஒட்டணும். அந்த மாதிரி இப்படி பாருங்க, எல்லாம் பளிச்சுன்னு தொடச்சி நீட்டாக பாருங்க. அந்த மேட்டை அங்கங்கே நீட்டுக்காது. எனக்கு இந்த மாதிரி மேட்டு போடவே பிடிக்காதுங்க. கல்பனா பாருங்க அங்கே எப்படி போட்டிருக்கா பாருங்கதா. இப்படி களைச்ச மாதிரி போட்டிருக்கா பாருங்க. அப்படி போடக்கூடாது. இப்போ பாருங்க, நான் தான் போட்டிருக்கேன் பாருங்க மேட்டு. நான் போடுறேன் பாருங்க. இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணுங்க. சரிசமமாக பர்ஃபெக்டாக இருக்கணும். பாருங்கள், அடியிலலாம் ஒரு இது இருக்காது, குப்பை இருக்காது. ரெண்டாவது இங்கே டிவிக்கு பின்னாடியெல்லாம் இன்றைக்கி நான் தொடச்சேன். எல்லாம் நீட்டாக தான், அழுக்கே இருக்கக்கூடாது டிவிக்கு பின்னாடி. இதை பாருங்கள், அதை வாங்கின ஷீல்டுங்க. இதெல்லாம் கல்பனா வாங்கின ஷீல்டு பாருங்கள், காட்டுறேன். இதை பாருங்க, நான் காட்டுறேன். இதோ இது பாருங்கள், கல்பனா ஸ்கூலில் வாங்கினது. இது எதுக்கு வாங்கினது? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 100க்கு 100 அதில் வாங்கினது. இது வந்து இது யார் வாங்கினது? கல்பனா வாங்கினதா? இது நான் வாங்கினது மாலத்தி. இதை பாருங்க, வயல் மறைக்குதா? இது நான் வாங்கினது ஸ்ரீ லக்ஷ்மி ஆட்டோமொபைல்ஸில் நான் ஒர்க் பண்ணும்போது சிறந்த கஸ்டமர் சர்வீஸ்க்கு நான் வாங்கினது. இதுவும் கல்பனா வாங்கினது. எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறது பாருங்கள். இதெல்லாம் கழுவி தொடச்சி நீட்டாக எல்லாம் பர்ஃபெக்டாக நீட் பண்ணால் கொஞ்சம் ஒட்டடை, எனக்கு 8 வரைக்கும் ஒட்டடை அடித்தேன். இந்த பொம்மை பாருங்கள், நாங்கள் வாங்கினேன். நான் பழனி போயிருந்தப்போ வாங்கினது. அங்கே அதுக்குள்ளே வெங்காயம் வச்சுட்டோ நல்ல வேலை வந்தேன். என்னன்னா வெங்காயம் கருகி போயிருக்கு. ஏங்க ஒரு நிமிஷம், நான் அதுக்குள்ளே இங்கே வேற கஞ்சி போயிருங்க. கொஞ்சமே அப்படியே கொஞ்சம் நல்ல வேலை, கொஞ்சம் ப்ரௌனிஷாக அதுக்குள்ளே வந்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டு அதை போட போகிறோம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க தீர்ந்து போச்சுங்க. இந்த பாருங்கள், ஒரு டப்பா ஃபுல்லாக அரைச்சி வச்சா தீர்ந்து போச்சு. இப்போ இதுதான் இதுக்கு தகுந்த இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 ஸ்பூன் இருக்கும். 2 ஸ்பூன் கொஞ்சம் ஊண்டு இருக்குது. இதுதான் திருப்பி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும். அரைக்கும் போது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடாது, ஏன்னா டிப்ஸ் சொல்கிறேன் அதில். அது மாதிரி அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கெட்டு போகாது, ரொம்ப நாளும் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த கெட்டு போகாது, ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாதிரி அப்போயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அடுத்தது என்ன போட போகிறோம்? இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தக்காளி, ஒரு 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி பழத்தை நான் போடுறேன். போட்டுட்டு காளான் இப்போ போட வேணாம், வெயிட் பண்ணுவோம். ஏன்னா காளானே ஒரு நீர் சத்து உள்ள பொருள். ஸோ உடனே காளானை போட்டோம்னா என்ன ஆகும்னா அது எல்லாம் சுருங்கி போயிடும், காளான் இருக்கிறதே தெரியாது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? தக்காளி பழம் போட்டாச்சு. தக்காளி போட்டதுக்கு அதுக்கு மேலே கொஞ்சமாக கல்லுப்பு இப்படி போடுவோம். கல்லுப்பு போட்டு அது கொஞ்சம், ஏன்னா அப்போ தான் அந்த தக்காளியிலேருந்து அந்த எசன்ஸ், தக்காளி சீக்கிரமாக வதங்கி அந்த எசன்ஸ் வெளில வரும். அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க, அதுக்குள்ளே வீட்டை காட்டுறேன். அதாவது நான் எப்படி சுத்தம் பண்ணியிருக்கேன் மட்டும் தான் காட்ட போகிறேன். இப்போ இது வாடகை வீடு இல்லையா, அதனால் இந்த ஷீல்டெல்லாம் நான் வந்து டிவிக்கு இடம் இல்லை, செல்ஃப் இல்லை, அதனால் டிவிக்கு பின்னாடி வச்சிட்டோம். அதெல்லாம் சுத்தம் பண்ணேன் இன்றைக்கி. இங்கே பாருங்கள், டிவிடி பிளேயரு, ஹோம் தேட்டரு, இது எல்லாமே நான் பளிச்சுன்னு இது எல்லாமே தொடச்சிட்டு இன்றைக்கி கொஞ்சம் வீட்டெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி மேட்டு போடுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மேட்டுன்னு போட்டால் நீட்டாக இப்படி போட்டு வச்சுக்கணும். அதே மாதிரி நிறையா பேர் ஆமாம், ஓசிடி பேஷண்ட்டு நான். நீ தான் வந்து எம்பிசி பேஷண்ட்டு. இங்கே பாருங்கள், சாமி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே யாருமே வீட்டுக்குள்ளே, எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நல்லவங்களும் வருவாங்க, இல்லை பீரியட்ஸ் ஆனவங்க, சுத்தம் இல்லாதவங்க எல்லாருமே வருவாங்க. அப்படி வரவங்களுக்கு நாங்கள் நிறைய பேர் கேட்டிங்க, நீங்கள் அப்படியே ஓப்பன் ஹாலில் தான் சாமி வச்சுருக்கீங்களா? ஏன்னா எனக்கு சாமி நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரிட்ஜ் இருந்த இடத்துல தான் நான் சாமி வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரிட்ஜ் இருந்தது இல்லையா, இந்த இடத்துல தான் நான் சாமி ஸ்டாண்டு வச்சு ஸ்டாண்டில் தான் வச்சுருந்தேன். அப்புறம் என்னோடய பக்தி வந்து எனக்கு அதிகமாக வந்து உருவாக நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து சாமியை வந்து நான் ஹால்லே வச்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப வந்து சாமி படங்கள் அங்கங்கே எனக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதனால் பாருங்கள், நான் இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், எனக்கு நிறைய பேர் இந்த மாதிரி சாமியெல்லாம் வந்து நிறைய கிஃப்ட் கொடுத்தாங்க. அதை பாருங்கள், நான் வந்து லைட்டெல்லாம் செட் பண்ணேன். ஆல்ரெடி லைட் போட்டதுக்கெலாம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இத்தனை படங்கள், இத்தனை பேர் என் கூட இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க, யார் யார் எனக்கு கொடுத்தாங்க, நான் இதெல்லாம் இவங்களெல்லாம் எப்படி நான் வந்து
வீட்டுக்கு கொண்டு வந்தேன், எந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணேன், இவங்களெல்லாம் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு எந்த மாதிரி பூஜை பண்ணன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் கோலங்கள்லாம் போடுவேன். இது மட்டும் டெம்பரவரியாக கோலங்கள் வாங்கிட்டு வந்து ஷீட்டு ஒட்டி வச்சுக்குவேன் சாமி அடையில். இதை பாருங்கள், இந்த மாதிரி தான், இது மாதிரி தான் நான் வந்து எங்கள் வீட்டை நான் பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள் எப்படி வீடு பாருங்கள், பளிச்சுன்னு இருக்கணும். இப்படி தர கால் வச்சா பாருங்கள் தான், ஒரு குப்பை கூட இருக்கக்கூடாது. எனக்கு சூப்பராக சுத்தமாக நீட்டாக இருக்கணும். இங்கே பாருங்கள், நான் அந்த முக்காலி எடுத்து மேலே வைக்க கீழே வையும் தானே சொன்ன வேலையை விட்டுட்டு கல்பனா வேலை செய்ய கல்பனா கொஞ்சமாக அம்மாவுக்கு எனக்கு எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கணுங்க. இங்கே பாருங்கள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்கள், வாஷிங் மிஷினு இங்கே இருக்குது. இந்த பக்கம் இந்த குப்பை டப்பா, இந்த ஒரு பெட்ரூமில் எப்போயுமே ஒரு குப்பை டப்பான்றது இருக்கணும் எனக்கு பெட்ரூமில். ஏன்னா குளிச்சுட்டு வரும்போது இந்த ஷாம்பு கவரு இல்லை முடி அந்த மாதிரி ஏதாவது குப்பை குளிச்சுட்டு போடுறோம்னா அது இது பண்ணணும். இதெல்லாம் கல்பனாவோட ஐட்டம் தேவை இருக்கிறதெல்லாம் எடுத்து மாட்டிப்பேன். ஏதாவது வீடு சின்ன வீடு தான். அங்கே பாருங்கள், கல்பனாவை ட்ராயிங்காக வரைஞ்சது இது. ஒருத்தர் வந்து நாங்கள் ஒரு இதுக்கு போயிருந்தோம், அந்த இடத்துல இந்த பென்சில் ட்ராயிங் வரைய கொடுப்பாங்களா உட்கார வச்சு, அது மாதிரி வரைஞ்சது. இந்த இதுவும் அங்கே தான் வாங்கினேன். ஏன்னா அந்த ரூமில் வந்து இது போடலாம், அதாவது என்ன ஆயில், அது ஃபேப்ரிக் ஆயிலெலாம் போட்டோம்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும். பச்சை கற்பூரம் ஈவினிங்கில் போட்டு வைப்பேன், அது மாதிரி நல்லாயிருக்கும். இது வந்து வாடகை வீடு தான். ஸோ அதனால் நான் வந்து என்னோடய ப்ளவுஸு இதை பாருங்கள், ப்ளவுஸு இந்த இன்ஸ்கர்ட்டு இது எல்லாத்தையும் ஒரு பொம்மை எல்லாம் தூக்கி மேலே வச்சுக்குவேன். இங்கே தான் இதுதான் எங்கள் வீடு. இந்த ரூம்லேயே சின்ன ரூமு, இந்த சின்ன ரூம்லேயே நாங்கள் வந்து இதுதான் பெட்ரூமு. நாங்கள் இங்கே தான் தூங்குவோம். ஸோ நான் பாருங்கள், வீடெல்லாம் பாருங்கள் தான் பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். நீட்டாக வச்சுக்குவேன். எனக்குலாம் அந்த குப்பை அழுக்கு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. 4 பேர் அப்புறமே வந்து எனக்கு திட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், வாசலை கழுவிட்டு தண்ணி மோட்ரு போட்டால் தண்ணி மேலேருந்து அப்படியே ஊற்றிருச்சுதா, மேலேருந்து இப்போ வரைக்கும் சொட்டு நிறைஞ்சி இந்த டேங்க் ஒழுவிட்டு காட்டுக்குது, அது ஊற்றிருச்சு. பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? அங்கே பாருங்கள், அங்கேருந்து 2 பேர் பார்த்து நம்மளை சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே திருப்பி ஓடுறாங்கப்பா. சரி, தண்ணி ஊற்றிருச்சு. ஸோ அதனால் ஊற்றிட்டுருக்கு. அப்படியே பாருங்கள் தான், துளசி மாடம் வச்சுருக்கேன். துளசி மாடத்துக்கு துளசி அம்மாவுக்கும் கோலம் போட்டு, பக்கத்தில் மருதாணி செடி இருக்குது, மருதாணிக்கும் ஒரு கோலம் போட்டு, வாசலை மறுபடியும் 2வது தடவை வாசலை கழுவி கோலம் போட்டதா. வாசலை 2வது தடவை கழுவி கோலமெல்லாம் போட்டு, துணியெல்லாம் இன்றைக்கி துவச்சி மேட்டு முதற்கொண்டு எல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்து காய வச்சு இதை பாருங்கள், அங்கே வரைக்கும் காய வச்சுருக்கேன். ஊத்துமலை முருகன் அங்கே உட்காந்து நம்மளை பார்த்துட்டு இருப்பார், அங்கேருந்து பார்த்தா தெரியும். ஓகே, வாங்க நம்ம இப்போ நம்மளோட இதுதான் என்னோடய ப்ராடக்ட்டு. இதுதான் நாங்கள் சொன்னோம், இந்த சன் வாட்டர் ஹீட்டர். இதுதான் நாங்கள் வந்து பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணுறோம். கல்பனாவோட ஃபோட்டோ பாருங்கள், இங்கே பாருங்கள். கல்பனா அழகாக இருக்காளா, பாவாடை தாவணியில் எப்படி இருக்கா பாருங்கள், சூப்பராக இருக்கால. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய சாரீ, இது என்னோடய சாரீ, ஒரு சாரீ. அந்த சாரியை தான் அப்படியே வந்து புடவையா பாவாடை தாவணி மட்டும் கடையில் வாங்கிட்டோம். அந்த ப்ளவுஸு, இந்த ஃபோட்டோ வந்து கல்பனாவோட பர்த்டேக்கு இவ ஆல்ரெடி எடுத்திருந்த இந்த ஃபோட்டோவை மட்டும் வச்சு அதை ஃப்ரேம் போட்டு அவங்க ஃப்ரெண்டு தான் கொடுத்தா. பாருங்கள், ஜிமிக்கிலாம் போட்டுட்டு எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள் புள்ள. எங்கள் புள்ள இதுதான் எங்கள் புள்ள. ஆனால் குழந்தையில பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், குண்டுன்னு. கல்பனா சின்ன வயசு குழந்தையிலேருந்தே குண்டு தான். இங்கே பாருங்கள், இது வந்து 11 மாதத்து குழந்தை. இது கல்பனா வந்து இது 11 மாதத்து குழந்தை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து எத்தனை வயசில் மொட்டை அடித்தான், உன்ட்ட கேட்குறேன் பாரு, 11 மாதத்து குழந்தை. அவள் வந்து அது வந்து இது எடுக்கும் போது அது இல்லை, இது எடுக்கும் போது இல்லை, அது வந்து அவளுக்கு 2.25 வயசு. மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணும்போது மட்டை தைச்சி போடலான்னு எனக்கு ஒரு ஆசை. அப்பயே பாருங்கள், பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு எவ்வளோ இதாக இருக்கா பாருங்கள், ஜம்முன்னு குண்டுன்னு. இந்த மாதிரி தான் குண்டுன்னு இருப்பா கல்பனா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே பாருங்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஆகுது. 11 மாதம் 2.25 வயசு, அப்புறமே இப்படி வந்தால் பாருங்கள். இதில் வந்து 19 வயசு, அப்படியே பெரிய மனுஷாயி இங்கே வந்து 20 வயசில் நிற்கிது. 20 வயசு பொண்ணாங்க மேலே மாட்டிருக்கும் பாருங்கள் ஃபோட்டோ. அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு எங்கள் பொண்ணு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு என் பொண்ணை வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து எனக்கு 10 பிள்ளைங்க இருந்தால் நம்மளுக்கு தெரிவிக்காதுங்க. சரி, ஒன்று இல்லைனா ஒன்று. இதெல்லாம் வந்து சும்மா அப்படியே வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் கேரளா போனப்போ வாங்கினது, கொச்சின் போனப்போ வாங்கினது. கல்பனா மைசூருக்கு வந்து இதுக்கு ஐவி கூப்பிட்டு போனாங்க, அங்கே வாங்கினது. இந்த ஃப்ரிட்ஜு இது ரொம்ப ஆசையாக வாங்கினது, இந்த ஃப்ரிட்ஜு. ஸோ இதெல்லாம் சும்மா பொம்மைப்பா. இதெல்லாம் ஒரிஜினல். இதெல்லாம் காட்டி இது பண்ணிடாதீங்க, ஒன்றும் உள்ள சும்மா பொம்மை. இதெல்லாம் சும்மா பொம்மை ஒட்டுறது, மேக்னெட்டிக் பொம்மை. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் ஆசைப்பட்டு வாங்கினது. இதெல்லாம் பாருங்கள், வீடெல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுக்கணும், நீட்டாக இருக்கணுன்றது என்னோட சின்ன ஆசை. ஓகேப்பா, சரி. பார்த்தீங்களா? ஓகே, வாங்க. இங்கே நம்ம அதுக்குள்ளே நம்ம தக்காளி பழம் நல்லா ஜூஸி ஆயிடுச்சு. ஏன் நான் இவ்வளோ தூரம் மென்ஷன் பண்ணி இதெல்லாம் காட்டினா, ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நான் போடுற இந்த வீடியோ எதுனா நான் சமைக்கிற வீடியோ போட்டு சமைச்சிக்கிட்டே உங்ககிட்ட எங்கள் வீட்டையும் நாங்கள் எந்தெந்த மாதிரி பொருள்கள் வச்சுருக்கோம், வீட்டை எப்படி வச்சுருக்கோம், என்ன பண்ணியிருக்கோன்றதை உங்கள்கிட்ட சும்மா ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அப்படியே இந்த வீடியோவை நான் போட்டேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மிளகாத்தூள் போட்டுக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் அதிகமாக காரம் யாரும் சாப்பிட மாட்டோம்.
சாப்பிடுவோம், ஓரளவுக்கு மீடியமாக சாப்பிடுவோம். ரொம்பலாம் காரமும் உப்பு அவ்வளோவா அது எடுத்துக்க முடியாது. எங்கள் வீட்டில் யாருமே உப்பு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம போட்டிருக்க அந்த மிளகாத்தூள் அப்படியே நல்லா அந்த தக்காளியோட மெல்ட் ஆகட்டும். இப்போ நான் கட் பண்ணிட்டு காளானை வந்து நான் வந்து இதில் போட்டுக்கிறேன். நேற்று காளான் இது ரோட்டுக்கடை காளான் செஞ்சு காட்டினேன். அதாவது செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஷ் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறேன். அது என்ன ஸ்நாக்ஸ்ன்றதை நான் உங்களுக்கு கண்டிப்பா ஈவினிங் சொல்றேன். அது செஞ்சும் காட்டுறேன். நீங்களும் அதே மாதிரி பார்த்து செய்யுங்க. சூப்பரா இருக்கும், செமையா இருக்கும். இப்போ நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்து அடுப்பு பற்ற வச்சு நம்ம வந்து இது போட்டலாம். அதுக்குள்ள நம்ம போட்ட அந்த காளான் வந்து நல்லா அந்த எண்ணெயில இதாகட்டும். அதுக்குள்ள இந்த அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இந்த அடுப்பு பற்ற வச்சு இந்த குக்கரை தூக்கி அந்த பக்கம் வச்சிடலாம். இந்த பக்கம் வச்சு எண்ணெயை ஊற்றி இந்த மீல் மேக்கரை ஃப்ரை பண்ணிக்கலாம். என்னமோ தெரியலைங்க, இந்த குழம்பு பொரியல் இது என்னமோ கொஞ்சம் 2 நாளாக சாப்பிட்றது குழம்பா பொரியல் அப்படி வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால இன்னைக்கு நான் வந்து சரி 1 பாட் ரைஸ் மாதிரி ஒன்று சாம்பார் சாதம் செய்யலாம் அப்படின்னா, கல்பனாக்கு சாம்பார் சாதம்லாம் அவளுக்கு பிடிக்காது. பிடிக்கும், தேவையான செஞ்சு வச்சதுக்கு ஏதோ செய்யணும் சாப்பிடணுமேனு சாப்பிடுவா. கடமைக்கு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தா எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவோம். இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவோம். எல்லாருமே கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நான் இப்போ இப்படி செய்யறேன். இப்போ இதில் வந்து ஒரு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. உங்கள் வீட்டில் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. அதே மாதிரி அம்மா வந்து நிறைய வீடியோஸ் இப்போ 2-3 நாளாக போடல. ஒரு மாதிரி மென்டலுக்கு ஒரு மாதிரி தலைவலி என்னமோ அப்படியே இல்லை, கொஞ்சம் மென்டலில் ஒரு இதாக இருந்தது. ஸோ அதனால தான் பிஸ்னஸ் டென்ஷனாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் போட முடியல. இனிமே வந்து இனி வரும் நாட்களில் கொஞ்சம் எனக்கு என்னோட வீடியோ, ஏன்னா கல்பனா வீட்டில் இருக்க போகிறாங்க. இப்போ 4ஆம் தேதி வரைக்கும் அவங்க லீவு தான். அவங்களுக்கு காலேஜ் லீவு, எக்ஸாம் படிக்கிறதுக்காக லீவ் விட்டுருக்காங்க. ஸோ அதனால அவங்க வீட்டில் இருக்கிறதுனால நம்ம கண்டினியூவாக வீடியோ எடுத்துகிட்டே இருக்கலாம். வீடியோ ஷார்ட்ஸ் இனிமேல் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நிறையாவும் வர எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா காலேஜ் போகிற வரைக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய வீடியோஸ் எடுத்து கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில இருக்கிற பாருங்க. அவங்க உட்காந்துட்டு செல்ஃபோனை நோண்டிட்டு தலையில் இப்படி கை பள்ளிக்கொண்ட பெருமாள் மாதிரி படுத்துட்டு இருக்கிறேன். இப்படி படுத்துட்டு இருக்கிறேன் பள்ளிக்கொண்ட பெருமாள் மாதிரி. ஓகே, நேற்றே பிள்ளைக்கு நான் ரொம்ப வேலை வச்சுட்டேன்னு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. அதனால இன்னைக்கு நான் வந்து வீடு கூட்டி தொடச்சாங்க கல்பனா காலேஜ் போயிட்டு வந்து. ஆமா, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து கையை கழுவியான்னு கேட்காதே, கழுவிட்டேன். இங்க பாருங்க, இந்த மீல் மேக்கரை போட்டு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஒன்னொன்னு ஒட்ட கூட ஒட்டாதுங்க. அப்படியே நல்லா மொறுன்னு கிறிஸ்பியா வரும். ஏன்னா உடனே சுடுதண்ணில போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்றேன், அது பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? பரோட்டா தான் சாப்பிடுங்க. சாப்பிடு தள்ளு. இங்க பாருங்க. நீ வீட்டுக்கு வச்சு நான் என் கையை தான் தெரியுது இதுல. இங்க பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க. அந்த இது பாருங்க, அப்படியே ஒண்ணுமே அப்படியே ஒட்டுறது. இங்க பாருங்க, தனித்தனியா அப்படியே பந்து மாதிரி வரும் பாருங்க. ஒன்னோட ஒன்று ஒட்ட கூட ஒட்டாது. நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அந்த இதுல காட்டுறேன் இருங்க. அதெல்லாம் கம்மி பண்ணு, கறி போய் வாங்க, இதை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, சத்தத்தை கேளுங்க. அப்படி மொறுன்னு சத்தம் வரணும். அந்த மொறுப்பு இருக்கணும். இப்ப இதோ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம அப்படியே நல்லா பொசுன்னு வரும். நல்லா அந்த சேம் டைம் நல்லா மொறு வரும். ரொம்ப ஈஸி, ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இதே மாதிரி சிக்கன் 65 நான் செஞ்சு காமிச்சேன் பார்த்தீங்களா? சேம் அதே மாதிரி தான். சிக்கன் 65 உங்களுக்கு செஞ்சு காட்டணும்னு தெரியலையே. அதான் போடுறேன் நான் கண்டிப்பாக அது வீடியோ போடுறேன். சிக்கன் 65க்கு நான் வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ நம்ம போட்ட இந்த காளான் மிளகாத்தூள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம இதில் தயிர் விட்டுக்கலாம். தயிர் அவ்வளோதான் முடிய போகுது. அதனால தயிர் பாருங்க, இன்னைக்கு நான் தயிர் பச்சடி போட்டேன். துவை வச்ச தயிர் எல்லாம் நான் தயிர் சாதம் பண்ணேன் இல்லையா? அதனால தயிர் எல்லாமே முடிய போகுது. இப்போ இந்த தயிரை கொஞ்சம் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். அடி பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் அன்னைக்கு கூட வந்து அந்த குக்கரில் செஞ்சு காமிச்சேன். இந்த குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் குக்கரு. பாருங்க, அடி பிடிக்காம நம்ம சாப்பாடை எடுக்கணும். அதுதான் சாப்பாடு வந்து கொஞ்சம் கூட அடியே பிடிக்கூடாது. அதுதான் வந்து எந்த இதில் செஞ்சாலும் அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம பண்ணணும். அப்போதான் வந்து சாப்பிட முடியும். இல்லைன்னா பாதி சாப்பாடு அதிலே போய் ஒட்டிக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தண்ணி அளந்து ஊற்ற போகிறோம்.
இந்த டம்ளர்ல 1 டம்ளர் நான் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த அரிசியை 2 தடவை 3 தடவை நல்லா அலசிட்டு அதிலே நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த அரிசியே நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இருங்க காட்டுறேன். ஓகேப்பா வாங்க, அரிசி போட்டுறேன். அரிசி கழுவியாச்சு, தண்ணி அளந்து வச்சுருக்கேன். நம்ம எப்பயுமே அரிசியை போட்டுட்டு தான் தண்ணி போடுவோம், தண்ணி ஊற்றுவோம். தண்ணி போட போகிறோன்னு நினைக்கிறீங்க, தண்ணி அளந்து ஊற்றுவோம். நான் அளந்து வச்சுக்கிட்டேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் கணக்கு பண்ணி நான் அளந்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பக்கம் இந்த மீல் மேக்கர் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுப்பை சேஞ்ச் பண்ண போகிறோம். அடுப்பை இந்த குக்கரத்துக்கு இதில் வச்சுக்கிட்டு இந்த கடாயத்துக்கு அதை வச்சாச்சு. இப்போ நம்ம ரைஸை போட்டு போவோம்ப்பா. இப்போ நல்லா அரிசியை அரைச்சி போட்டாச்சு. இப்போ இதை நல்லா இந்த காளானோட சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா வேகட்டும். காளானோட ஒரு நிமிஷம் மட்டும் வச்சா போதும். அதுக்குள்ள நம்ம மீல் மேக்கரிங்க நல்லா மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரெடி ஆயிடுச்சு மீல் மேக்கரு. அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். தேவைன்னா சூடா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சூடா இருக்கா சாமி? அப்பப்பா சூடு வந்தா யாருக்குமே தாங்க முடியாது. என்ன சொல்றீங்க? அது மாதிரி தான். இப்போ நான் வறுத்து வச்சாச்சு. இதை அந்த பக்கம் வச்சிடலாம். ஐயா, அடுப்பையும் அணைத்து விடலாம். தேவை என்றால் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட ரைஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி அளந்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். நான் 1.5 டம்ளர் கரெக்டாக அளந்து வச்சிருக்கேன். அதனால அந்த தண்ணியை தூக்கி இதில் ஊற்றிட்டேன். இப்போ அனலை வச்சு இப்போ மட்டும் அனலை வைப்போம். ஏன்னா ஒரு கொதி வரணும். அடி பிடிக்காம செய்யறது தான் பிரியாணி செய்யறதுக்கே அர்த்தங்க. அடி பிடிச்சி பாதி சாப்பாடு அதில் போய் பாதி அளவு தண்ணி தெரியாம அளவு தண்ணியோட அளவும் தெரிய மாட்டேன். அடுப்பை வச்சுக்கிற அனலும் தெரியாம குக்கரோட தன்மையை புரிஞ்சுக்காம சமைச்சோம்னா அது நல்லா இருக்காது. இப்போ உப்பு மட்டும் செக் பண்ணிக்கிறேன். உப்பு கம்மியாக இருக்கு. தக்காளி வேகும் போது கொஞ்சம் உப்பு போட்டால் அதுதான் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா பிரியாணிக்கு தண்ணி அரிசி போட்டுட்டு தண்ணி ஊற்றின உடனே உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அப்போ தான் அந்த சாப்பாடு வெந்துட்டு வேகும் போது அந்த உப்பு பேலன்சிங் ஆகிக்கும். ஸோ அதுதான் அளவு. உப்போட அளவு இந்த பிரியாணி சாம்பார் சாதத்துக்கு இது மாதிரி இதுக்கெல்லாம் இப்படி தான் போடணும். இப்போ கரெக்டாக இருக்கு. உப்பெல்லாம் பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சமாக இந்த 1/2 லெமனை கட் பண்ணி வச்சுட்டு இந்த 1/2 லெமனை கை எண்ணெயாக இருந்தது. சீட்டு வந்துடுறேன். 1/2 லெமன் இருக்கு. இதை வந்து என்ன பண்ண போறேன், இப்படி ஐயோ என்னங்க இதுல சிரிப்பாவது சமையல்ல சொதப்பல இருக்குல்ல. அது இந்த எண்ணெய் இதுல வச்சா மேலெல்லாம் வழுக்குது. இந்த இடத்த பிடிக்க முடியல ஸ்கின்னை. இப்போ நம்மளோட கைக்கு இதுதான் நல்லா இந்த 1/2 லெமன் இதுல நல்லா சக்கையை நல்லா புளிஞ்சு விட்டுடலாம். புளிஞ்சிட்டு மறுபடியும் ஒரு கிளறி விட்டுடலாம். கிளறிட்டு இப்போ உப்பு காரம் புளிப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஒன்றும் தேவையில்லை, போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாம் நீட் பண்ணணும். அடுப்பு திட்டம் மட்டும் நம்ம நீட் பண்ணால் போதும். அடுப்படியை மட்டும் சுத்தம் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது. நீட்னஸாக நம்ம வேலையை நம்ம முடிச்சுக்கலாம். ஒரு முகமாக இருமுகம். பாட்டு பாடக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது, கூடாது 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 கூடாது. என்னது வேலு மேக்கர் தாங்க. இப்போ என்ன பண்ணணும், நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா இப்போ பிரியாணி வந்து நல்லா மஷ்ரூம் பிரியாணி, காளான் பிரியாணி
கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த மூடியை இப்படி கவுத்து வச்சு மட்டும் வைப்போம். கவித்து இப்படி வச்சிருப்போம். அதோட தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி அரிசி ஒரு 3/4 பதத்துக்கு, எல்லாத்தையும் கீழே போட்டு அக்கா உடச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. 3/4 பதத்துக்கு வரும்போது நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். இது வந்து ஸ்டீல் குக்கரு, அடி பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால அனல் தன்மையை நம்ம கரெக்டா, அடுப்போட அனலை கரெக்டா நம்ம பயன்படுத்தினோம்னா இது எந்த குக்கர் இல்லை, எந்த குக்கர் வச்சாலும் தீயாது. ஓகேங்களா? ஓகே, நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன்ப்பா. இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அடுப்பெல்லாம் துடைக்கிறோம்ல, அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருப்பேன். இந்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ லிக்விட் வாங்கணும்ல, இந்த மாதிரி நான் லிக்விட் வாங்குறேன்ல, பாத்திரங்களோட ஒரு லிக்விட் வாங்குறல, அந்த லிக்விட் முடிய போகிற இப்போ தான் இவ்வளோ இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். அந்த லிக்விடே முடிய போகிற ஸ்டேஜில் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் ஃபுல்லாக தண்ணி கலந்து நல்லா குலுக்கி வச்சுக்குவேன். நல்லா இப்படி குலுக்கி வச்சுக்குவேன். பாருங்கள் நோரா எப்படி வருது பாருங்கள். குலுக்கி வச்சுக்குவேன். குலுக்கி வச்சுட்டு என்ன பண்ணுவேன், இந்த பாருங்கள் இப்போ அடுப்பு இப்போ திட்டு பாருங்கள், ஒரு நிமிஷம் காட்டுறேன். இங்கே பாருங்கள், அடுப்பு திட்டு இப்போ சமைச்சிட்டு எல்லாம் இப்போ இப்படி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்படி இதில் கொஞ்சமாக இப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வந்து நார் போட்டு தேய்ச்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி டெய்லி பண்ணாவே நம்ம நாரே போட தேவை. பாருங்கள், நான் வெறும் ஸ்க்ரப்பர் வச்சு இதை தேய்க்கிறேன் தான். நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஸ்க்ரப்பர் இந்த ஸ்பாஞ்ச் இந்த வந்து ஆன்லைன்லேயே வாங்கி அமேசான் மீஷோல விற்கிது. இதுக்கு நல்லா இந்த ஸ்க்ரப்பர் வச்சு தள்ளி விட்டு நல்லா வந்து தண்ணி ஸ்க்ரப்பர் பார்த்தீங்கன்னா அந்த சோப் தண்ணி எல்லாம் வெளில வரும். நம்ம இதுக்கு நல்லா புளிச்சிங்க, புளிச்சிட்டு மறுபடியும் போட்டு உடனே வச்சிங்கன்னா சாப்பாடு சூப்பராக இருக்கும். இந்த கல் பாருங்க பழிச்சிருக்கும். இப்போ எப்படி இருக்கு பாருங்க, இந்த இடம் சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா? இவ்வளோதான். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஆனால் இது வந்து நம்மளுக்கு பெரிய அளவுக்கு நம்மளுக்கு ஒரு மன திருப்தி கொடுக்கும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வேலை, நம்மளோட வீட்டு வேலைகளை வீட்டை வந்து நீட்டாகவும் நம்ம அடுப்படியை நீட்டாகவும் சுத்தபத்தமாக வைக்கும் போது நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்ச மாதிரி இருக்கும். நம்ம எப்பயுமே வீட்டை நீட்டாகவும் அப்படியே அழகாகவும் வச்சுக்கலாம். இது வந்து வாடகை வீடு. ஸோ வாடகை வீட்டில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் என்ன வந்து என் வீட்டில் நான் என்னோட பொருட்களை இது வந்து கிச்சன்றது ஒரு பெண்ணுக்கு எப்பயுமே இது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பதவி. இந்த சமையலறை வந்து ஏதோ முக்கியமான ஒரு சட்டசபை மேடம் மாதிரி ஒரு பதவி கிடைச்ச மாதிரி ஒரு பெண்ணுக்கு. அதனால இந்த கிச்சனை ஒவ்வொரு பெண்ணும் தன்னோட உயிராகவும் தன்னோட ராஜ்யமாகவும் தான் நினைப்பாங்க. சமையல் அறையில் போய் நின்னா பெண்ணோட ராஜ்யம் தான். அப்போதான் நம்ம நினைப்போம், நம்ம நினைச்சதான் சமைப்போம். அது வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம சமைப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒன்று இருக்குது. வீட்டில் இருக்கவங்களுக்கு மனநிலையோட பிடிச்சதை சமைச்சு கொடுக்கறதுக்கு இந்த சமையலறை ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ அந்த சமையலறையை நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரொம்ப அதிகப்படியாக செலவுகள் இல்லாமல் நம்ம கைவசம் வச்சிருக்க பொருட்களை வச்சு நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது எப்படின்றத அன்னன்னைக்கு இதை இப்படி தொடச்சி வச்சிட்டோமா பழிச்சுட்டு இருக்கு. இப்போ அடுப்பையும் நான் துடைக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகேப்பா, தண்ணி நல்லா பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஊற்றுன தண்ணி எல்லாம் உள்ளே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணிட்டு கல்பனா மணி எத்தனை? இப்போ மணி 2:31 ஆகுது. 8 நிமிஷம் வச்சா போதும். 8 நிமிஷம் தான். ஏன்னா இந்த குக்கர் வந்து ஸ்டீல் குக்கர், சீக்கிரமாக அனல் தாவிடும், அனல் சீக்கிரமாக இதை அப்சர்வ் பண்ணிடும். ஸோ ஒரு 8 நிமிஷம் இல்லை ஒரு 7 நிமிஷம் கூட வச்சா கூட போதும். 31லேருந்து 7 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க. 31லேருந்து 7 நிமிஷம் எவ்வளோ பாப்பா? 38ஆ? 31லேருந்து 7 நிமிஷம் கணக்கு வையே. 38. ஸோ 38 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். குக்கரை லிட்டு போட்டு வச்சாச்சு. 2:38க்கு கரெக்டாக அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அரிசி எப்படி வந்திருக்கு, உதிரியாக இருக்குன்றத காட்டலாம். ஓகேங்களா? ஓகே 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 அவ்வளோதான். இப்போ நம்ம சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. அடுப்பு திட்டு துடைச்சாச்சு. அடுப்படியை கழுவணும். அடுப்பை துடைக்கணும். அடுப்பை துடைக்கணும். அந்த அடுப்பை துடைக்கிறத நான் உங்களுக்கு துடைக்கும் போது வீடியோவை காட்டுறேன். ஓகேவாப்பா? ஓகேப்பா பாருங்க, இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அதை அடுப்புல இருந்து எடுத்து இந்த பக்கம் வச்சிடலாம். ஸ்டாண்ட் மட்டும் வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ நம்ம அடுப்பை டெய்லி ஒரு நாளைக்கு எடுத்து ரொம்ப டெய்லி இந்த மாதிரி ஒரு வருஷம்னா இந்த மாதிரி உடனே நம்ம அடுத்து தொடச்சிட்டோம்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டு தேய்ச்சி இது பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம டெய்லி அடாடு போய் நம்ம எப்பவுமே நம்ம க்ளீனாக இருக்கும். ஸோ அடுப்பு வந்து ஒரு மகாலட்சுமி தான். ஸோ அந்த மகாலட்சுமி நம்ம எப்பவுமே பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நல்லா அடிச்சோம்னா அடிச்சுட்டு ஒரு செகண்ட் அப்படியே விட்டு இப்படி தொடச்சோம்னா அந்த அழுக்கு எல்லாம் அப்படி பரவாயில்ல வந்துடும். நான் தான் செய்யறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எப்படி இருக்கிறத கமெண்ட் சொல்லுங்க. இப்போ நல்லா இது தேய்ச்சி நல்லா தேய்ச்சுங்க நல்லா பழிச்சுன்னு உங்களுக்கு அடுப்பு பழிச்சு ஆகிடும். நான் தொடச்சு உங்களுக்கு காட்டுவாங்க. அப்படியே இது மேலே போட்டு கையோட, ஏன்னா இதெல்லாம் எண்ணெய் ஆகாது, இந்த டைப்ஸ்லாம் எண்ணெய் ஆகாம நம்ம தொடச்சிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக எப்படி இருக்குன்னு பாருங்க, நீங்களே பாருங்க. சமைச்ச ஒரு இதே இருக்காது, அப்படி பளபளன்னு இருக்கு பாருங்க. அடுப்பு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஓகே, இந்த மாதிரி தான் நானும் வந்து செய்வேன். இப்போ நம்ம குக்கரோட லிட்டு திறந்து பார்க்கலாமா எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஒரு நிமிஷம் குக்கர் தூக்கி அடுப்பு மேலே வச்சுட்டு இதை தூக்கி இப்போ பாத்திரம் கழுவுங்க. பாத்திரம் கழுவி கையோட இதையும் துடைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எங்கள் வீட்டு அடுப்படியே எப்படி இருக்குன்றத.
இப்போ நம்ம வாங்க சாப்பாடை ஓபன் பண்ணி பார்க்கலாம். கேஸ் எல்லாம் இறங்கிருச்சு. இத வந்து எப்படி பண்ண கேள்வி பாருங்க. எங்க பிள்ளை எவ்வளவு அறிவா கேள்வி கேட்க பாத்தீங்களா? வாங்க கொஞ்சம் கிட்ட வந்து காட்டுவாங்க. வா 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 இங்க பாருங்க. அதான் லஞ்ச் வீடியோ வேற போடணும். இப்போ அவங்களே வீடியோ எடுக்கிறாங்க. கல்பனாவே பாருங்கதா. இப்போ ஸ்டீல் இதில் செஞ்சுருக்குறோம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அப்படியே சூப்பராக வந்திருக்கு பாருங்க பிரியாணி. எந்த ஒரு இதுவும் இல்லை, தீயல் இல்லை. இங்கே பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்குது, அடி பிடிக்கல, நல்லாயிருக்கு. ஓகே, இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சில் என்னன்னு பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி தான். நான் தட்டில் போட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகேவா? வாங்க. ஓகேப்பா, ஃபைனலாக நான் இதை தட்டில் போட்டு காட்டுறேன் நான் என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றத. அதே மாதிரி வந்து இப்போ என்ன முகம் ரொம்ப பொலிவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை, இது S24 Ultra, அது விவோ. ஓகே, நோ ப்ராப்ளம். எனக்கு விவோ ரொம்ப பிடிக்குங்க. அந்த என் ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க, இவ வச்சிருக்க ஐபோன், அதனால அவ வந்து ஐபோன் இல்ல S24 Ultra. S24 Ultra ஐபோனுக்கு ஈக்குவல் தான். 1.5 லட்சம் யூஸ் பண்ற போன் 1.5 லட்சம். கல்பனா யூஸ் பண்ற போன் 1.5 லட்சம். சரி, ஓகேங்க, நோ ப்ராப்ளம். நம்ம அவளோட இதுக்கு அது யூஸ் பண்றா, என்னோட அறிவுக்கு அந்த போனே போதும். சரி பாருங்க, நான் செஞ்ச சமையல சூப்பரா நான் வீடியோ எடுத்து உங்ககிட்ட வீடியோல காட்டுறேன். காளான் பிரியாணி அதெல்லாம் நான் சொல்லிட்டேன், அந்த அம்மா பண்ணாங்கன்னு சொல்லிட்டேன். காளான் பிரியாணி, மீல் மேக்கர் 65. அவசரத்துக்கு டக்குன்னு குழந்தைங்களுக்கு ஏதாவது சில்லி மாதிரி போட்டு கொடுக்கணும். அந்த மீல் மேக்கர் 65 ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி ஆனியன் ராய்த்தா. இன்னைக்கு லஞ்ச் மெனு எங்க வீட்டுல இதுதான். இந்த இலை என்னது? மாங்காய் இலையா? இது மாய இலை. நீ வேணா வச்சு சாப்பிடலாம், கடிச்சு சாப்பிடலாம். சாப்பிட்டு பாருங்க. தேங்க்யூ. இன்னைக்கு நான் இதை செஞ்சதை உங்ககிட்ட நான் காட்டிட்டேன். நாளைக்கும் நான் இந்த மாதிரி இனிமே டெய்லி நான் செய்யற லஞ்ச் வீடியோவை உங்ககிட்ட பேசிக்கிட்டே சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நாள் நான் உங்ககிட்ட லைவ்ல சமைக்கிறேன். லைவ் போட்டுட்டு உங்ககிட்ட பேசிட்டே நான் சமைக்கிறேன். அது கல்பனா இப்ப லீவ்ல இருக்க போறதுனால இது சாத்தியமாகுன்றத நம்புறேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்புவோம், நல்லதே நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இவ போனை ஆட்டி இப்படி என்ன வந்து இப்படி காட்டுறா. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேங்க, இன்னைக்கு சஷ்டி பூஜை இருக்கு. நீங்க நல்லா சஷ்டியில முருகனை வேண்டிக்கோங்க, ரொம்ப நல்லது. முருகன்கிட்ட கேளுங்க. சஷ்டியில விரதம் இருந்தா அகப்பையில குழந்தை வரும். இது ஒரு பழமொழி. கண்டிப்பா அதுவா நிறைய பேருக்கு அகப்பையில குழந்தை வந்திருக்கு. இது உண்மையான உறுதியான, நானே எங்கிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பாருங்க டான்ஸ் அப்படி வாங்க. சரி, இந்த டைமோட வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகேங்க, வீடியோ முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு. அடுத்தது ஈவினிங் வந்து சூப்பரான ஒரு எல்லா குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது மாம் அண்ட் டாட்டர் 677. ஓகேங்க, பாய்ங்க.